வெல்கம் டு DD DHANU Cooking சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எக் ரைஸ் செய்ய போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு எக் ரைஸ் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு நம்ம போட போகிறோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன். நம்ம வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டோம். பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். வெரி ஈஸியானதுங்க இது. இப்போ பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கனாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு 4 மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். நம்ம இப்போ ஒரு 3 முட்டை உடைச்சி விட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாங்க. நமக்கு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம சாதத்தை வடித்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணுங்க. சாதம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம சாதத்தை அதில் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள் எக் ரைஸு. லைட்டாக நம்ம சாதம் ஆறி இருந்தாக்கா ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சாதம் இது காலையில் செஞ்ச சாதம் தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விடுறேன். சூடு சாதமாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுடலாம், சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. உப்பு பத்தலை, கொஞ்சமாக போடுங்க ஃபர்ஸ்ட்டில். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு மட்டும் திட்டமாக போட்டேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். பாருங்க, சூப்பரா சுவையா அருமையா எக் ரைஸ் ரெடி ஆகி வந்துடுச்சு பாருங்க. 10 நிமிஷம் கூட ஆகலைங்க எனக்கு. சூப்பரா செஞ்சாச்சு பாருங்க. பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா செம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது எக் ரைஸு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற எக் ரைஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.